Hello future aspirants, happy Tuesday. I'm Anusha Surendot and welcome to Editorial Info in Tamil. இன்னைக்கு என்ன ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First topic, tragic trek on unauthorized expeditions. ஸோ இந்த டாப்பிக்கில் ட்ரெக்கிங் அதை வந்து அன்ஆத்தரைஸ்டாக போகிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன லீகலான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுலாம் தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். Venturing into forest for a trek without certified guides is akin to walking into a death trap with one's eyes closed. Venturing அப்படின்றது dare to do something or go somewhere that may be dangerous or unpleasant. முனைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் venturing. Venturing into forest for a trek, ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரெக்கிங் போகிறது வந்து வித்தவுட் சர்டிஃபைட் ட்ரெக்கிங் போகலாம், பட் லீகலான ஒரு சர்டிஃபிகேஷனோட போகணும். வித்தவுட் சர்டிஃபைட் இஸ் அக்கின் டு வாக்கிங் இன்டு அ டெத் ட்ராப். ஸோ இதுவும் எதுவும் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, டெத் ட்ராப் அப்படின்றது அ பிளேஸ் தட் இஸ் பொட்டென்ஷியலி டேஞ்சரஸ், அதான் வந்து டெத் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க, வித் ஒன்ஸ் ஐஸ் க்ளோஸ்ட். ஸோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே லீகலான சர்டிஃபைட் கைட்ஸ் இல்லாமல் போகிறது ஒரு டெத் ட்ராப், அதாவது பொட்டென்ஷியலி டேஞ்சரஸான ஒரு வழியில் கண்ணை மூடிட்டு போகிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கின் அப்படின்றது ரெண்டு லைனை கம்பேர் பண்ணி இதுவும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் வந்து அக்கின். Many cases of trekkers being fatally attacked by wild animals, often elephants and other accidents such as falling off cliffs. ஸோ நிறைய கேசஸில் வந்து ட்ரெக்கிங் பண்ணும்போது பார்க்கும்போது பீயிங் ஃபேட்டலி அட்டாக் பை வைல்ட் அனிமல்ஸ். ஸோ லீகலான சர்டிஃபைட் இல்லாமல் போகிறது, கரெக்டான பாத்தை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. வைல்ட் அனிமல்ஸ் ஆஃபன் எலிஃபென்ட்ஸ் வந்து ரொம்ப தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபாலிங் ஆஃப் கிளிஃப்ஸ் அப்படின்றது பாறை, ராக், அதிலிருந்து விழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. In the western and eastern Ghats bear testimony to this. In the latest incident, so latest ஒரு incident வந்து நடந்திருக்கு on Sunday. A 40-year-old woman who reportedly went trekking in a reserve forest in Coimbatore with her husband and friends. So ஒரு 40-year-old woman வந்து husband and friends கூட trekking போயிருக்காங்க, கோயம்புத்தூரில் trekking போயிருக்காங்க, was trampled by an elephant. ட்ராம்பிள்ட் அப்படின்றது காலில் போட்டு மிதிக்கிறது, அதான் ட்ராம்பிள். ட்ரெட் ஆன் அண்ட் க்ரஷ், அதான் வந்து ட்ராம்பிள்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராம்பிள்ட் பை அன் எலிஃபென்ட். ஸோ எலிஃபெண்ட் வந்து ரொம்ப தாக்கியிருக்கவங்கள. இன் 2018 23 people, most of them youngsters, perished in a forest fire while on an unauthorized expedition in South Tamil Nadu's Kurangani Hills. ஸோ 2018 மட்டும் 23 பேர், மோஸ்ட்டாக அதில் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான், தமிழ்நாடுஸ் குரங்கணி ஹில்ஸில் வந்து அன்ஆத்தரைஸ்டாக வந்து ஃபாரஸ்டில் வந்து ட்ரெக்கிங் பண்ணும்போது பெரிஷ்ட் அப்படின்றது உயிரிழந்தனர். சஃபர் டெத் டிப்பிக்கலி இன் அ வயலண்ட் சடன் ஆர் அன்டைம்லி வே, அதான் வந்து பெரிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தி ஹைக் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை அ பிரைவேட் ட்ரெக்கிங் கிளப் வித்தவுட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன். ஸோ இந்த இடத்துல அதையும் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஸோ ப்ரைவேட் ட்ரெக்கிங் கிளப் அதுவும் இருக்குது, பட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பர்மிஷன் இல்லாமல் எதையுமே நம்மளால் பண்ண முடியாது. There have been numerous instances of lost trekkers being eventually rescued by forest personnel or locals. ஸோ நிறைய பேர் ட்ரெக்கிங் போகிற இடத்துல தொலைஞ்சு கூட போயிருக்காங்க, வழி தெரியாமல் தொலைஞ்சு போயிருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே ஃபாரஸ்ட் பர்சனல் ஒரு லோக்கல்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ரெஸ்கியூ அப்படின்றது மீட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி வந்து மீட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பர்மிஷனோட ட்ரெக்கிங் போகணும் அப்படின்றது. நாட் ஆல் ஆர் ஃபார்ச்சுனேட் தோ. In 2014, a budding Tamil film art director vanished while on an unauthorized trek in Coimbatore Vellingiri Hills. ஸோ 2014 அப்போ தமிழ் ஃபிலிம் ஆர்ட் டைரக்டர் வந்து வேனிஷ்ட் அப்படின்றது மறைஞ்சு போகிறது, டிஸப்பியர்ட், அதான் வந்து வேனிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேரை வந்து
ஃபாரஸ்ட் பர்சனல் மீட் இருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து எங்கே போனாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ கோயம்புத்தூரில் வெள்ளங்கிரி ஹில்ஸில் வந்து மறைஞ்சு போயிட்டாரு. Far from being sensitized by these tragedies about the danger of unfamiliar terrain and wild animals, trekkers continue to put themselves to harm's way. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ஃபெமிலியரான ஒரு வே தெரியும், நம்மளுக்கு இது ஆபத்தான வழி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது முன்கூட்டியே நிறைய எச்சரிக்கைகள், நிறைய அவேர்னஸ் எடுத்துட்டு தான் வந்து ட்ரெக்கிங் போகணும். டு an extent, ignorance of laws governing forest entry contributes to this. Private adventure clubs, most of them online entities, continue to entice youngsters by promising an adventurous experience in the wild. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கைடன்ஸில் தான் நம்ம போகணும். பட் ப்ரைவேட் அட்வென்ச்சர் கிளப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யங்ஸ்டர்ஸை வந்து கவர்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அட்வென்ச்சரஸாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வைல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. தே கன்சீல் இன்ஃபர்மேஷன் ஆன் வெதர் தே ஆர் ஆத்தரைஸ்ட் டு கண்டக்ட் சச் எக்ஸ்பெடிஷன்ஸ். கன்சீல் அப்படின்றது மறைக்கிறது, கீப் ஃப்ரம் சைட் ஆர் ஹைட், அதான் வந்து கன்சீல். தே கன்சீல் இன்ஃபர்மேஷன் ஆன் வெதர் தே ஆர் ஆத்தரைஸ்ட் டு கண்டக்ட் சச் எக்ஸ்பெடிஷன். ஸோ ப்ரைவேட் அட்வென்ச்சர் கிளப்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன், அதாவது அவங்க ஆத்தரைஸ்டாக இருக்காங்களா அப்படின்றதையும் வந்து மறைச்சிடுறாங்க டு கண்டக்ட் சச் எக்ஸ்பெடிஷன்ஸ். In the wake of Kurangadi tragedy, the Tamil Nadu government made it mandatory for trekkers to apply for permission from the competent authority to trek on a linear route in reserve forest and by paying a fee. So, இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த குரங்கணி ட்ராஜடியில் அதிலிருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பர்மிஷன் அப்ளை பண்ணி ட்ரெக்கர்ஸ் உள்ள நுழையிறதுக்காக அதை மேண்டட்டரியாக கொண்டு வந்திருக்காங்க ஃபார் தி கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி டு ட்ரெக் ஆன் அ லீனியர் ரூட் இன் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ அவங்களுக்கு முன்னாடியே ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சு அதில் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் பர்மிஷனோட உள்ள அலோவ் பண்ணுற மாதிரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மேண்டட்டரியாக வச்சுருக்காங்க. Many states also promote ecotourism by conducting organized treks. ஸோ நிறைய ஸ்டேட்ஸ் வந்து எக்கோ டூரிசமை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க, அதை வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறாங்க பை கண்டக்டிங் ஆர்கனைஸ்ட் ட்ரெக்ஸ் அலாங் சேஃப் டெசிக்னேட்டட் ரூட்ஸ் அண்ட் எஸ்கார்ட்டட் பை பர்சன்ஸ் ஃபெமிலியர் வித் தி டெரெயின். டெரெயின் அப்படின்றது நிலப்பரப்பு. Such treks follow a certain rule of thumb prescribing the right clothing and footwear. ஸோ இந்த மாதிரி ட்ரெக்ஸ் வந்து, அதாவது சேஃப் டெசிக்னேட்டட் ட்ரெக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெக்ஸில் வந்து என்னென்ன வந்து வேர் பண்ணணும், க்ளோதிங்ஸ்லாம் வேர் பண்ணணும், என்னென்ன ஃபுட்வேர்ஸ் வந்து வேர் பண்ணணும் அப்படின்ற ரூல் வந்து இருக்குது. ஹைலைட்டிங் த நீட் டு பி இன்கன்ஸ்பீஷியஸ் அண்ட் மெயின்டைனிங் அ சேஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் வைல்ட் லைஃப். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அனிமல், வைல்ட் அனிமல்ஸ் கிட்ட இருந்து சேஃபாக என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து நீட்டாக டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. தேர் இஸ் அ நீட் டு பப்ளிசைஸ் ட்ரெக்கிங் ரூல்ஸ் அண்ட் ஆல்சோ தி அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்டேட் ரன் எக்கோ டூரிசம் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த ட்ரெக்கிங் ரூல்ஸ் அண்ட் அவைலபிலிட்டியை வந்து நிறைய பப்ளிசைஸ் பண்ணும், நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்கணும். அப்போ தான் அடுத்த டைம் ட்ரெக்கிங் வரவங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தட் நேச்சர் அண்ட் அட்வென்ச்சர் என்தூசியஸ்ட் ஆர் நாட் மிஸ்லெட் பை டவுட்ஸ். மிஸ்லெட் அப்படின்றது தவறான பாதையில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, அதான் வந்து மிஸ்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டவுட்ஸ் அப்படின்றது அக்ரெசிவ் மேனர், போல்ட் மேனர், அதான் வந்து டவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Using technology, the Forest Department must strengthen its surveillance mechanism to prevent the illegal entry of trekkers. ஸோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ட்ரெக்கர்ஸ் இல்லீகலாக வரதை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் தி அத்துல்யா மிஸ்ரா கமிட்டி விச் ப்ரோப் தி குரங்கணி ஃபயர் ட்ராஜடி ரெக்கமெண்டட் தி கவர்மெண்ட் மஸ்ட் ஃபண்ட் அக்யூசிஷன் of more unmanned high technology aerial vehicles which would aid the forest department that is short on manpower. ஸோ அத்துல்யா மிஸ்ரா கமிட்டி வந்து ப்ரோப் தி குரங்கணி ஃபயர் ட்ராஜடி, ஸோ அந்த ஏரியாவில் நடந்த ஃபயர் ட்ராஜடியை பற்றி கவர்மெண்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மஸ்ட் ஃபண்ட் அக்யூசிஷன் ஆஃப் மோர் அன்மேன்ட், ஸோ ஹை டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மேன் பவரை கம்மி பண்ணாதான் இந்த இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். Laws need to be tightened to deal with violators who are now merely fined for trespassing into reserve forest. ஸோ இன்னொரு விஷயம் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா,
ஃபாரஸ்ட் ஏரியாவில் இல்லீகலாக வந்து பாஸ் பண்ணும்போது ஃபைன் அமௌண்ட் வந்து கட்ட சொல்லி அந்த மாதிரியும் வந்து இப்போ ஒரு லா வந்து வந்திருக்கு. தி அத்தாரிட்டிஸ் மஸ்ட் ஆல்சோ மானிட்டர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பை பிரைவேட் அட்வென்ச்சர் கிளப்ஸ் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் டு என்ஷூர் தே டு நாட் கண்டக்ட் அன்ஆத்தரைஸ்ட் ட்ரெக்ஸ். ஸோ இந்த அத்தாரிட்டிஸ், இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் வந்து நிறைய ப்ரைவேட் அட்வென்ச்சர் கிளப்ஸில் கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து மானிட்டர் பண்ணணும். ஏன்னா ஆஃப்லைன்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி நிறைய ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க டு என்ஷூர் தே டு நாட் கண்டக்ட் அன்ஆத்தரைஸ்ட் ட்ரெக்ஸ். ஸோ ஆத்தரைஸ் பண்ணக்கூடிய ட்ரெக்ஸாக இருந்தால் ஓகே, பட் அன்ஆத்தரைஸ்டாக இருந்தால் அது சேஃப் கிடையாது. ஸோ அதை மானிட்டர் பண்ணணும். டாபிக் 1ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. அதோட நியூஸ் இங்கே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் டாபிக் போகலாம். செகண்ட் டாபிக், ஸ்டே புட் ஆன் விளாடிமிர் பியூட்டின்ஸ் கேபினட் ரீஷஃபில். விளாடிமிர் பியூட்டின் அப்படின்றது ரஷ்யாவோட பிரசிடென்ட். ஸோ அவரை பற்றின நியூஸ் தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் பியூட்டின்ஸ் கவர்மெண்ட் ரீஷஃபில் அப்படின்றது மறு சீரமைப்பு. அதான் வந்து ரீஷஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவர்மெண்ட்டை மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. இட்ஸ் த லேட்டஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அ கால்குலேட்டட் டிரான்சிஷன் ஸ்ட்ராட்டஜி எய்ம்ட் அட் அஸ் பொலிட்டிக்கல் ரெலவென்ஸ் அப்படின்றது அதுக்கு சம்பந்தமாக, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது தான் ரெலவென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பியாண்ட் 2024 when he demits office. டெமிட்ஸ் அப்படின்றது ரிசைன், அதான் வந்து டெமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட எய்ம் வந்து 2024க்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது. தி ஓவர்ஹால் டீடைல் இன் ஹிஸ் ரீசன்ட் ஸ்டேட் ஆஃப் தி நேஷன் அட்ரஸ் includes sweeping constitutional changes which he said would be put to a referendum. Overhaul அப்படின்றது especially in a sporting event, overtake someone especially in a sporting event, அதான் வந்து overhaul அப்படின்னு சொல்கிறாங்க, ஓவர்கம் பண்ணி வரது. Most significant is perhaps a 2-term limit for future presidents. ஸோ இனிமேல் வரக்கூடிய ஃபியூச்சர் பிரசிடென்ட்ஸ்க்கு வந்து 2-term limit வந்து கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் பியூட்டின் இஸ் கரண்ட்லி சர்விங் ஹிஸ் 4th. இப்போ வந்து மிஸ்டர் பியூட்டின் வந்து கரண்ட்டாக 4th term வந்து பதவி வகிச்சிட்ருக்காரு. 2008 maneuver when the former KGB officer, KGB அப்படின்றது இட் இஸ் அ ரஷ்யன் லாங்குவேஜ் கமிட்டி, அதான் வந்து KGB அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் செக்யூரிட்டி கமிட்டி. At the end of a second successive term, swapped the presidency with Dmitry Medvedev, installing himself prime minister for the next 4 years, caused outrage. So second successive termக்கு அப்புறமா அந்த பிரசிடென்சி பொசிஷனை வந்து ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க. யார் கூடனா மெத்வதேவ் கூட. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு பிரைம் மினிஸ்டராக அவர் உயர்த்திக்கிட்டாரு. A third term from 2013 was after an amendment to extend presidential terms to 6 years. So 2013ல இருக்கக்கூடிய third term வந்து அதோட திருத்தங்கள் வந்து presidential term 6 yearsக்கு கொண்டு போயிருக்காங்க. There was a hint of the new revamp. Hint அப்படின்றது குறிப்பு, a slight or indirect indication or suggestion, அதான் வந்து hint அப்படின்னு சொல்லுவாங்க. Revamp அப்படின்றது சீரமைத்தல், நியூ இம்ப்ரூவ்ட் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர், அதான் வந்து ரீவேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. At a press conference in December, when Mr. Putin also pointed to a women's eligibility for the country's highest office. Other changes include the expansion of the powers of parliament and prime minister. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் டிசம்பரில் பேசும்போது விமனோட எலிஜிபிலிட்டியை பற்றி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. மற்ற சேஞ்சஸ் வந்து பார்லிமெண்ட்டில் பிரைம் மினிஸ்டரோட எக்ஸ்பேன்ஷன், அதாவது அவரோட பவரோட எக்ஸ்பேன்ஷனை பற்றியும் பேசியிருக்காங்க. பிசைட்ஸ் ஸ்ட்ரென்தனிங் த ஸ்டேட் கவுன்சில். Speculation is rife அப்படின்றது in an unchecked or widespread manner, அதான் வந்து rife அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வ சாதாரணமான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து rife. That Mr. Putin could head the later body in a role similar in importance to Kazakhstan's former president Nazarbayev, who stepped down in 2019 after a 30-year rule. ஸோ யாரெல்லாம் வந்து ரிசைன் பண்ணாங்களோ, அதாவது என்டையர் கேபினெட் வந்து ரிசைன் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இப்போ இஸ் நவ் டெப்யூட்டி ஆஃப் தி கிரெம்லின்ஸ் நியூலி கிரெடிட்டட் செக்யூரிட்டி கவுன்சில். தி ஸ்டான்ச் அப்படின்றது வலுவான, பலமான,
loyal and committed in attitude. அதான் வந்து staunch அப்படின்னு சொல்லுவாங்க. Ali has been replaced as premiered by Mikhail Mishustin, Russia's highly regarded head of taxation, but with little political experience. So அவருக்கு கொஞ்சம் political experience இருக்கு, but he is the head of taxation. The nomination has occasioned comparisons with past government overhauls. Mr. Medvedev, who was one prominent Putin associate who survived the changes effected after the president's 2018 re-election. So 2018 presidential re-election ka அப்புறமா Medvedev வந்து was one of the prominent. When many long-time appointees made way for younger loyalists. The poll itself was criticized as a charade. Charade அப்படின்றது an absurd pretense intended to create a pleasant or respectable appearance. அதான் வந்து charade அப்படின்னு சொல்வாங்க. As prominent opposition candidate Alexei Navalny was earlier barred from the contest. The slant அப்படின்றது சாய்ந்த ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே அதான் வந்து slant of Mr. Putin's proposal is in sync with its political stance. So Mr. Putinோட இந்த proposal வந்து கண்டிப்பா ஒரு political stance ஓட தான் இருக்கும், அதுக்கு சாயிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. For instance, in his public comments last year that liberalism have outlived its utility. Liberalism அப்படின்றது தாராளவாதம், நோக்கங்கள், அதான் வந்து liberalism அப்படின்னு சொல்வாங்க. So last year public comments அப்படிதான் இருந்தது. Moscow's Syrian military intervention has bolstered its influence across West Asia. Bolstered அப்படின்றது வலுப்படுத்துறது, support or strengthen, அதான் வந்து bolstered அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கு. Similarly, the aggression in Ukraine and Georgia may have restored some of Russia's lost authority following the Soviet Union's disintegration. ஸோ யுக்ரைன்லேயும் எப்படி வெஸ்ட் ஏஷியாவில் இருந்ததோ அதே மாதிரி யுக்ரைன்லேயும் ஜார்ஜியாலும் இருக்கு. மிஸ்டர் பியூட்டின் ஹேஸ் perhaps not without justification ascribed Russian expansionism as the appropriate response to the extension of the North Atlantic Treaty Organization. ஸோ மிஸ்டர் பியூட்டன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வித்தவுட் ஜஸ்டிஃபிகேஷன் ascribed Russian expansion as the North Atlantic Treaty Organization அதோட எக்ஸ்டென்ஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க beyond the former Eastern Bloc to the erstwhile states of the Soviet Union. At home, however, a persistent economic crunch has led his poll ratings at plummet. Plummet அப்படின்றது fall or drop straight down at high speed, அதான் வந்து plummet அப்படின்னு சொல்லுவாங்க. Paradoxically, though, Mr. Putin is the only leader of any consequence a whole new generation of Russians has known. Paradoxically அப்படின்றது முரண்பாடு, அதுதான் வந்து paradoxically அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இருந்தாலும் கூட மிஸ்டர் பியூட்டன் இஸ் தி ஒன்லி லீடர் ஆஃப் எனி கான்சிக்வன்ஸ். ஸோ ரஷ்யாவில் நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள லீடர் வந்து மிஸ்டர் பியூட்டன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முரண்பாடான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கூட. Therefore, despite the frequent protest against repressive policies and high prices, it may be premature to write him off. ஸோ நிறைய ப்ரொட்டஸ்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்தாலும் கூட நிறைய ப்ரைஸஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து ரெப்ரெசிவ் அப்படின்றது அடக்குமுறை, அதான் வந்து ரெப்ரெசிவ். இட் மே பி ப்ரீ மெச்சூர் டு ரைட் ஹிம் ஆஃப், அது வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் செயல்படுற மாதிரியான ஒரு விஷயமா அமையும். டாபிக் 2ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு, அதோட நியூஸ் இங்கே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.